ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் குக்கரை வச்சுக்கோங்க. இதில் 25 கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பும் கடலை பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு வதங்கின உடனே இதில் வெங்காயம் 2 மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கும் இதில் வெஜிடபிள்ஸ் நம்ம கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணிக்கலாம். பென்சி ரவை தான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர் அப்படின்ற அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போது எல்லா தண்ணியும் ஊற்றியாச்சு. தண்ணி கொதி வரும் பொழுது நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வச்சுருக்கக்கூடிய ரவையை பென்சி ரவையை ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போது விசில் போட்டுட்டு 1 விசில்ல இருந்து 2 விசில் தெளிவாக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நம்மளுடைய உப்மா ரெடியாக இருக்குங்க. வெஜிடபிள் உப்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்டியாக இருக்குங்க.